வெல்கம் டு மாயா பஜார். நிர்மலா கஜேந்திரன். தயிர் ஆடையை சேர்த்து வைத்து எப்படி மிக்சியில் வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாலை காய்ச்சி ஆற விட்டு ஆடையோட தயிர் பறையூற்றி தயிரில் இருக்க ஆடையை கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். இது கண்டெய்னர் நிறையா வந்துருச்சு. ஆனால் ஃப்ரீஸாக இருக்குது. நல்லா மெல்ட் ஆன விட்டி மெல்ட் ஆகணும். ஆனால் சில்னஸ் போகக்கூடாது. ஒரு 6-7 மணி நேரம் விட்டுட்டோம்னா நமக்கு மிக்சியில் போட ஏதுவாக இருக்கும். மிக்சியில் போட்டு வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். பால் ஆடையை சில பேர் எடுத்து வச்சு ஃப்ரீசரில் வச்சு வெண்ணெய் எடுப்பாங்க. ஆனாலும் தயிர் ஆடை எடுத்து வச்சு நெய் காய்ச்சறப்ப தான் நெய் ரொம்ப மணமாக இருக்கும். நான் ரெண்டுமே எடுத்து பார்த்துருக்கேன். எனக்கு தயிர் ஆடையில் எடுக்கிற நெய் தான் ரொம்ப பிடிக்கும். பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கண்டிப்பாக ஆடையை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. அதுவும் ஃப்ரீசரில் வைக்கிறது ரொம்ப கெடுதல். 7 மணி நேரத்துக்கு பிறகு கூலிங் போய் லிக்விட் ஆயிடுச்சு. அடியில் தண்ணியாக இருக்கும். அதனால் ஒரு லேசாக கலந்து விட்டுக்குவோம். நம்ம மிக்சியில் வலிய போட்டோம்னா வெளியே தெரிக்கும். அதனால் பாதி போட்டுக்கலாம். மீதி பாதியை அடுத்த தடவை போட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. விப்பரில் விட்டு விட்டு பீட் பண்ணுவோம். எடுத்தோடனேயே நார்மல் மோடில் போட்டால் தெரிச்சிடும். 2-3 தடவை விப்பரில் அடிச்சுட்டு நார்மல் மோடில் 2-3 செகண்ட் தான் அடிக்கணும். இல்லாட்டி எல்லாம் வெளியே வந்துடும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். இப்போ மேலே வெண்ணெய் வந்துடுச்சு. இதை ஒரு கப்பில் தண்ணி போட்டு அதில் போட்டு வைக்கணும். அப்போ தான் அந்த மோரெல்லாம் வடியும். இந்த வெண்ணெயை நல்லா அலசிடணும். அப்போ மோர் நிறையா வரும். இல்லாட்டி நெய் காய்ச்சறப்ப வெடிச்சுக்கிட்டே இருக்கும், கசடு வரும். 2வது தடவை மிக்சியில் போட்டதும் நல்லா உருண்டு வந்துருச்சு. தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணணும். மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணுறேன். இப்போ மோர் கம்ப்ளீட்டாக வந்துடும். மாட்டுப்பால்ங்கிறதுனால நல்லா மஞ்சளாக வெண்ணெய் வந்திருக்கு. நெய்யும் வாசமாக வரும். தயிர் ஆடையிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறதுனால தான் இவ்வளோ கெட்டியாக இருக்குது. அதிகமாக வெண்ணெய் இருந்தால் பட்டரை ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். மீதியை நெய் காய்ச்சி வச்சுக்கலாம். வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. 2 டோஸ்ட் பண்ண இதை வச்சு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேக் வீட்டில் செய்கிற வெண்ணெயை வச்சு செய்கிறப்ப அதோட ருசி ரொம்ப லாஜியாக இருக்கும். ஸ்வீட்டில் பாதுஷா இதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரிச்சாக வரும் ஸ்வீட்டு. செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.